சைடில் கயிறை வச்சு அந்த இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத இங்கே தான் பேங்க் இது வரப்போகுது. அதனால பாருங்கள் இப்படி ஃபுல்லாக நம்மளுக்கு சைடில் இருந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்மளோட கனரா பேங்க் நம்ம கட்டுறதை வந்து ஒரு பிஃபோர் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஒரு 1 வீக் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதை வந்து எப்படின்னா, நம்ம ஃபேக்ட்ரி இருக்கும், அந்த ஃபேக்ட்ரிக்கு சைடில் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு 4 ஷாப் இருக்கும். அந்த 4 ஷாப்பை வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம குடோனில் இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஓன் லேண்டில் நம்ம வந்து கட்டி கொடுக்குறதாக சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து நாங்கள் எப்படி கட்டுறோம், எப்படி இடிச்சிருக்கோம் அந்த பில்டிங்கை, அதை தான் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கிரெயினை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு செட்டை வந்து நம்ம அங்கே கலட்டுறதை வந்து பக்கத்தில் ஒரு இந்த வெரண்டா மாதிரி இப்படி இருக்கும், லாரி இலகத்தில் தான் வரும். இங்கே வந்து ஒரு செட்டு போட போகிறோம். அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ அந்த செட்டை வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே அந்த ஆங்கிளெல்லாம் எப்படி ஏற்றுறோம் இந்த கிரெயினை வச்சுன்னு பாருங்கள். ஜஸ்ட் நம்மளுக்கு நிறையா ஒர்க்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறையா பேர் கோயம்புத்தூரில் இருந்து தான் வராங்க, நிறையா இன்ஜினியரு. அவங்கள வச்சு தான் நாங்கள் வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம். பாருங்கள், இப்படி பெல்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பெல்ட் இருக்கும் இந்த கிரெயினுக்கு. இந்த கிரெயினில் வந்து பெல்ட்டு தான் இருக்குல்ல மெயின், அந்த போட்டிருக்காங்களா, அது வந்து இந்த வண்டியில இருந்தே கொண்டு வருவாங்க. இந்த பெல்ட்டை வச்சு இந்த பெல்ட்டை வச்சு ஃபுல்லாமே தூக்குறது தான் ரொம்ப மெயின். அந்த பெல்ட்டு தான் மெயின்னு சொன்னாங்க. மித்த இந்த கயிறு இதெல்லாம் அதெல்லாம் வந்து போட்டால் வந்துடும். அது போக சைடில் கயிறை வச்சு அந்த இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இங்கிட்ட அங்கிட்டு நாடும்ல, அதை வந்து நம்மளுக்கு ஹைட்டு பத்தாதனால மேலே போனதுக்கப்புறம் அப்படியே அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. எப்படி ஹைட்ராலிக் தான் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இடத்துல வந்து இப்படி ஒரு கிரெயின் வச்சு இப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம்ல இந்த குடோனை, இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதாவது கொஞ்சம் பிளான் பண்ணி நல்லாவும் சுற்றி ஆள் இருந்து செய்யக்கூடிய வேலை. யாருமே ஒரு டீம் ஒர்க்கு தான் இது எல்லாமே. ஜஸ்ட் நம்மளா சோலோவாக பண்ணிட முடியாது. ஸோ நீங்கள் பாருங்களேன், கரெக்டாக அந்த ஒவ்வொரு இதுலேயும் இது வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை செஞ்சதை வந்து வைப்பாங்க. இது ஆக்சுவலாக பக்கத்தில் இருந்தது தான், அந்த பில்டிங்கை தான் நம்ம வந்து இடிச்சுட்டு இப்போ வந்து அந்த இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி நம்ம இதில் மாற்றி வைக்கிறோம். இந்த இதில் வந்து நம்ம வந்து அப்படியே குடோன் போட்டுக்கலாம், இந்த எதாச்சும் சரக்கு இதெல்லாம் வச்சு ஏற்றிக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம காட்டன் சீடு அதை ஆக்சுவலாக இந்த இடத்துல வரும். காட்டன் சீடு, காட்டன் பெல்ஸ் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். காட்டன் சீடு தான் பக்கத்து ரூம் கூட வந்தால் காட்டன் பெல்ஸ் இது வைப்போம். பேக்ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து மவுண்டன் தான் பின்னாடி இருக்கும். ஒரு சில பேருக்கு நம்ம வீடியோ நிறையா பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபைனலாக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செட் அமைஞ்சிச்சு. பாருங்கள், வச்சு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2-3 டேஸ் வச்சது. நான் வந்து வீடியோ இப்படி சும்மா அடுத்து ஃபினிஷிங்கில் எடுத்து காமிக்கிறேன். ஃபுல்லாமே வச்சு எப்படி வச்சாச்சுன்னு பாருங்கள். இந்த போல் ஹைட்டு கூட்டி இது பண்ணால் தான் நம்மளுக்கு லாரி வந்து உள்ளே வந்து நிற்கும். ஸோ வந்து ஃபைனலாக இந்த இடத்துல முடிச்சாச்சு எல்லாமே. இப்போ நம்ம வந்து இதுதான் இடிக்க போகிறோம். இந்த இதை வந்து இந்த பில்டிங்கை இடிக்கிறாங்க. இங்கே தான் பேங்க் இது வரப்போகுது. அதனால பாருங்கள், இப்படி ஃபுல்லாக டம்முன்னு விழுந்துருச்சு. இதை காட்டிலையும் அந்த அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் தான் ஃபுல்லாக பெரிய சவறு. இதாச்சும் உள்ளே நம்மளுக்கு சைடில் இருந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த பில்லரையும் இடித்தாங்க. ரொம்ப புகையாக பயங்கரமாக வந்துருச்சு. அந்த சின்ன சின்ன பில்லராக இருக்கும்ல, அதெல்லாம் இடிக்க போகிற. அப்படியே சும்மா அப்படியே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இடிச்சுட்டு இந்த இதை வந்து இந்த இடத்த சைட்டவே அப்படியே கிளியர் பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நம்ம எல்லாத்தையும் இந்த ஜேசிபியை வச்சே எல்லா வேலையை முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். வீடியோனால் அதாவது நான் ஸ்டேஜாக ஒவ்வொன்றா காமிக்கிறேன், எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த சாண்டு இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு புது மில்லு வாங்கியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் வந்து போய் போடுறோம். அது வந்து நிறையா பேருக்கு நான் பெருசாக அந்த மில்லை காமிக்கல. நான் காமிச்சிருப்பேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். ஒரு 2024 மே ஜூன் அந்த மந்தில் ஏதோ ஒரு சில சம்திங் இந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நம்ம அதுக்கடுத்து இந்த சைடு இருக்கிற பில்டிங்கில் எப்படி இடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே போட்டு, அதாவது பக்கத்தில் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பக்கத்தில் இருந்து பார்க்க போகிற ரொம்ப கேர்ஃபுல்லாக தான்
நிற்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எங்கிட்டு உழுகுதுன்னே தெரிய மாட்டேது, கல் எங்கிட்டனாலும் சாஞ்சிரும் போல். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு தான் எல்லா பீப்புளையும் சைடில் எல்லா பேரையும் சேஃபாக தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி இடிக்கிறாங்க பாருங்கள். ஸ்லாப்பு நம்ம அப்படியே சும்மா அப்படியே அசால்ட்டாக இப்படி தட்டி விட்ட உடனே அப்படியே கீழே இடிஞ்சு விழுந்துருது பாருங்களேன். இங்கே பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதே இது திருப்பி இப்போ நம்ம கட்டணும்னா எவ்வளோ கஷ்டம்தான். பட் இப்போ இருக்கிற டயத்தில் எது பெட்டரோ அதை தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக அடுத்து என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.